யாரு கேட்டாலும் இப்ப சப்போஸ் இங்க எங்க பார்த்தீங்க திரும்ப வந்து கேட்டாலுமே அந்த பையன் அதே மாதிரி பேசிடுவான். அப்படிதான் போகும். ஒரு கட்டத்துக்கு மேல இங்க அங்கன்னு ஓடி கடைசியா வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க, வயசான பாட்டி. ஒரு வீடு இருக்கும். அவங்கள வந்து பார்த்துக்கணும், கேர்டேக்கரா இருக்கணும். அவங்க பையனுங்க பூரா வந்து ஃபாரின்ல இருக்காங்க. ஒரு வேலை கிடைக்கும் போது ஒரு நர்ஸா வந்து இவங்க போவாங்க. ஸோ அங்க போயிட்டு இந்த பையனை வந்து படிக்க வைப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டியோட ஃபிளாஷ்பேக், அதாவது அவங்களோட வாழ்க்கையை இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இவங்களோட வாழ்க்கையை கேட்கும்போது எப்பவுமே இவங்களுக்கு கதை சொல்லி தான் பழக்கம் அப்படிங்கிறதுனால, இவங்க வாழ்க்கையில நடந்தத கூட இவங்க ஹஸ்பண்ட் யாரு, என்ன எப்படிங்கிறத, இவங்க ஏன் ஜெயிலுக்கு போனாங்கங்கிறதையும் வந்து ஒரு கதையா தான் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த பாட்டி வந்து ஒரு டஸ்டபுளா இருப்பாங்க. அதாவது நீ வந்து நான் வந்து உன்னை வந்து உரிமை கோரல. நீ இருக்கிற வரைக்கும் இருந்துதான். ஆனா பையனோட படிப்பை பாரு. இப்படியே ஓடிட்டுலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களும் வந்துட்டு சரின்ட்டு ஸ்கூல்ல எல்லாம் அட்மிஷன் போட்டு பையனை படிக்க வைப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாட்டி வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து ஃபாரின்ல இருந்து ரிட்டர்னும் ஆவாங்க. ஸோ பாட்டியே இவங்கதான் கொன்னாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்க அமைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அருமையா இருக்கு. பாசானா வந்து அம்மாவா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த சின்ன பையன் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்கான். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து டொவினோ தாமஸ் வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு போலீஸ் கெட்டப்ல வரவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்த திருப்பங்களோட, அடுத்தடுத்த ட்விஸ்ட்டுகளோட கடைசி வரைக்கும் நமக்கு வந்து கொண்டு போகுது இந்த படம். ஒரு சில இடங்கள்ல அதாவது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா தெரிஞ்சாலும், ஆனா கதை இங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு இன்டர்வல் வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமா போய் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல வந்து கதை போயிட்டு இருக்கும். என்ன நடந்திருக்கும் நடுவுல, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு நம்ம வந்து அந்த ஒரு பரபரப்புல தான் இருப்போம். ஸோ அந்த பரபரப்ப அந்த வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா கடைசி வரைக்கும் கொண்டு போய் அந்த ட்விஸ்ட் எல்லாம் கடைசி வரைக்கும் வச்சிருந்து ஓபன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவுமே படம் நல்லா இருக்கு. சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஜி5 ஓடிடில பாருங்க. அடுத்த ஒரு இதுல சந்திக்கிறேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் டைகர் மணிமுருகன். நன்றி, வணக்கம்.